பக்கம் தீர்ப்பு வழங்கிட்டாரு. இதனால் ஆத்திரம் அடைஞ்ச பூச்சிக்காட்டு மக்கள், ஏய் கந்தையா பாண்டியா, உன் தங்கச்சி திருவிழாவில் ராட்டினத்தில் எவனோட சுத்தினாலே அப்போல்லாம் உனக்கு மானம் போலையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்ட கந்தையா பாண்டியனும் அவனோட சகோதரர்களும் ரொம்ப கோவமாக எழுந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்து தாயி தாயின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவள் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தோமே, ஆனால் அவள் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அண்ணனுங்க. மாடத்தியோட 2வது அண்ணன், அம்மா வீட்டில் விறகுலாம் தீந்து போச்சு, வாமா நம்ம காட்டுக்கு போயிட்டு சுள்ளி பொறுக்கிட்டு விறகு வெட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரிங்கண்ணா நீங்கள் போங்க, நான் சுள்ளி பொறுக்க கூட எடுத்துக்கிட்டு ஆலமரத்துக்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவள் கிளம்பும்போது எருமை கத்திட்டு இருந்துச்சு, நாய்கள் ஊளையிட்டு இருந்துச்சு. அவள் நடக்கும்போது கருப்பு பூனை குறுக்க ஓடுச்சு.